வணக்கம் நேயர்களே. இலக்கியத்திலே, தமிழ் இலக்கியத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி விவரிக்கப்பட்டிருக்கிறது. யானை ஒன்று, அதற்கு உணவு தருகிறார்கள். பெரிய பெரிய கவளமாக, உருண்டையாக உருட்டி அதற்கு வாயிலே சாப்பாடு கொடுக்கிறார்கள். அது சாப்பிடுகின்ற போது கீழே பல பருக்கைகள் விழுகின்றது. யானைக்கு கீழே பல பருக்கைகள் விழுந்திருக்கிறது என்பது கூட தெரியாது. ஆனால் அந்த கீழே சிதறி விழுகின்ற யானையின் அதனுடைய அறிவிக்கே தெரியாமல் கீழே விழுகின்ற அந்த பருக்கைகளை உண்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் பசியாறும் என்பது அந்த காட்சி. பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்கிறோமோ, அப்படிப்பட்ட மிகப்பெரிய கம்பெனிகள், அவைகள் பல கோடிக்கணக்கிலே லாபம் சம்பாதிக்கின்றன. அவர்களுக்கு சில பிள்ளைகளுக்காக படிப்பு சொல்லித் தருவதோ, ஒரு கிராமங்களுக்காக கழிப்பறை வசதிகள் செய்து தருவதோ, இது போல நலத்திட்டங்களுக்காக அவர்கள் சிறு சிறிதாக உதவி செய்தால் அது அந்த பெரிய நிறுவனங்களுக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட கஷ்டம் வந்து விடாது. ஆனால் அதன் மூலமாக நம்முடைய சமூகம் நிச்சயமாக பயன்பெறும். இதை எண்ணித்தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். கூட்டாண்மை சமூக பொறுப்பு என்று அதற்கு பெயர். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் தன்னுடைய லாபத்தில் இருந்து ஒரு சிறு பங்கையாவது இந்த சமூகத்துக்காக தன்னுடைய பங்களிப்பை அவர்கள் செலுத்த வேண்டும் என்பது ஒரு சட்டமாகவே இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னோடியாக இந்தியாவிலே யார் திகழ்ந்தார்கள் என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர் யார் என்று சொன்னால் அசீம் பிரேம்ஜி என்பவர். அசீம் பிரேம்ஜி அவர்களுடைய பெயர் நமக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் விப்ரோ என்கின்ற பெயரை கேட்டால் நம்மில் பலருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இந்தியாவிலேயே கணினி தொழிலினுடைய இந்திய முகமாக உலக அரங்கிலே விளங்குகிறது என்று சொன்னால் அது விப்ரோ. அதன் பின்னாலே இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர்தான் இந்த அசீம் பிரேம்ஜி. 1979களிலே IBM, இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனம் கம்ப்யூட்டர் தொழிலிலே, அவர்கள் இந்தியாவிலே தங்களுடைய கம்பெனி லாபகரமாக இயங்காது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைத்த போது இந்த தொழிலை நாம் ஏன் எடுத்து நடத்தக்கூடாது என்று நினைத்தார் அசீம் பிரேம்ஜி. அவருக்கு இதிலே முன்னோடிகள் யாரும் இல்லை, அவர்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை, அவர்கள் தொழில் செய்பவர்கள் தான். ஆனால் அந்த தொழிலிலும் அவர் மிக சிறப்பாக எதை செய்தாலும் நன்றாக அதிலே பயிற்சி எடுத்துக்கொண்டு வித்தியாசமாக மாற்றி யோசித்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது புதிதாக அவர் தன்னுடைய தொழிலிலே புகுத்தி கொண்டே இருப்பார். பாம் ஆயிலை முதலிலே கொண்டு வந்தார், டால்டா, இப்படி சோப்புகள் என்று எதையாவது அந்த விப்ரோ நிறுவனத்தின் மூலமாக அவர் சாதித்து கொண்டே இருந்தார். அப்படி சாதித்து ஒரு காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் தொழிலை தான் காலை ஊன்ற வேண்டும் என்று நினைத்து அவர் துவங்கிய அந்த விப்ரோ நிறுவனம்தான் இன்றைக்கு பெங்களூரை ஒரு கம்ப்யூட்டர் தொழிலுக்கான கனவு தொழிற்சாலையாக மாற்றி காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய லாபத்திலிருந்து இந்த உலகத்துக்கு தான் ஏதாவது பங்களிப்பை செலுத்திட வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும், அதற்கும் மேலே கல்வி கற்பதற்கான புத்தகங்களை தயாரித்து அதையும் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்திட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்களோடு அவர் CSR என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு இந்தியாவுக்கே அவர்தான் முதல் மாதிரியாக இருந்தார். தன்னுடைய லாபத்திலிருந்து எந்த சமுதாயத்திலிருந்து தனக்கு லாபம் கிடைத்ததோ அந்த சமுதாயத்துக்கு தான் ஏதாவது பங்களிப்பை செலுத்திட வேண்டும் என்று அவர் எண்ணி செய்ததுதான் இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு பல கார்ப்பரேட் கம்பெனிகளும் இன்றைக்கு சமுதாயத்துக்காக ஏதாவது செய்திட வேண்டும் என்கின்ற முனைப்போடு செய்கிறார்கள் என்று சொன்னால், இதுபோல இந்த சமுதாயம் எனக்கு எத்தனையோ செய்திருக்கிறது, நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை எண்ணி பார்த்து நாமும் செய்ய முனைந்தோம் என்று சொன்னால் நம் வாழ்விலும் வெற்றி நிச்சயம்.